டீடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். என்னதான் ஆச்சு நம்ம தமிழ்நாட்டுக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்ம கேள்வி கேட்கணும். ஏன்னா எல்லாருமே இப்போது குட்டி ஸ்டோரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த குட்டி ஸ்டோரி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்றத்தில் விஜய் அவர்கள் பிள்ளையார் சுழி போட்டு தொடக்கி வச்சாருங்க. இன்றைக்கி எல்லாருமே கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பாவை காணோம் அப்படி இப்படின்லாம் சொல்லியிருந்தார்ல. இதில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த பதிலை விட, இன்பநிதி கொடுத்த பதிலை விட, திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த பதிலடி இருக்குல்ல, இது தரமான ஒரு பதிலடி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இதெல்லாம் தேவையா விஜய் சார் நமக்கு அப்படின்றது தான் இங்கே வந்து எல்லாருமே கேட்குறாங்க. ஏன்னா அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டமன்றத்துக்குள்ளே விஜய் அவர்கள் எங்கே உங்கள் அப்பாவை காணோம் அப்படின்னு தேடினார்ல, அதுக்கு சட்டமன்றத்தில் தேடாதீங்க, என்னை தேடணும்னா மக்கள்கிட்ட வந்து தேடுங்க. மகளிர் உரிமை தொகை கொடுத்தல அந்த மகளிர் பயனடைகிறாங்களே அவங்க கிட்ட தேடுங்க. குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் போட்டேன், அந்த காலை உணவு திட்டம் சாப்பிட்ற அந்த குழந்தைகள் கிட்ட போய் என்னை தேடுங்க. அதே போல் நான் முதல்வன் திட்டம் பல இளைஞர்களை சாதிக்க வச்சிருக்கிறேன், அந்த இளைஞர்கள் கிட்ட போய் தேடுங்க, நான் இருப்பேன். அது மாத்திரம் இல்லாமல் புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், ஸ்டூடெண்ட் கிட்ட போய் தேடுங்க சார், அங்கே நான் இருப்பேன் சார் அப்படின்னு நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு மு.க. ஸ்டாலின் தரமான ஒரு பதிலடி கொடுத்துருக்கிறார். முதல்ல மக்கள் இடத்துல போய் தேடுங்க சார். நான் தோற்று போயிட்ட பிறகு சட்டமன்றத்தில் தேர்தலில் என்னதுக்கு சார் உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணிடுறீங்க? நான் சட்டமன்றத்தில் இருக்க மாட்டேன் சார். ஒருவேளை சட்டமன்றத்தில் என்னை தேடுனா போய் கோப்புகளில் பாருங்கள், என் சைன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் மகளிர் உரிமை தொகை இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தான் அப்படின்னு ஒரு தரமான பதிலடி கொடுத்தார. வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுற மாதிரி தான் இப்போது விஜய்க்கு இருக்குது. ஏன்னா நீங்கள் திமுகவை கண்டம் பண்ணுறேன், மு.க. ஸ்டாலின் அவர்களை கேலி கிண்டல் பண்ணி நக்கல் நையாண்டி பண்ணுறேன், ஆனால் அந்த மனுஷன் சைலண்ட்டாக ஒரு பதிலடி கொடுத்தாரு பாருங்க, எங்கே சார் போய் மூஞ்ச வச்சுப்பீங்க அப்படின்னு தான் நம்மளால் கேள்வி கேட்க தோணுது. இன்றைக்கி அவரே சொல்லிட்டார்ல, மகளிர் உரிமை தொகை இருக்கிற வரைக்கும் மு.க. ஸ்டாலின் தான் முதலமைச்சர்னு. இன்றைக்கி நீங்கள் முதலமைச்சரா இல்லை அவர் முதலமைச்சரா? ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு கூட்டணி கட்சிகளோட உதவியோடு நீங்கள் முதலமைச்சராக இருக்கலாம், ஆனால் மனுஷன் தோற்று போனாலும் மக்கள் மத்தியில் முதலமைச்சராக இருக்கிறாரு. யார் சார் முதலமைச்சர் சொல்லுங்கள் சார் விஜய் சார் அப்படின்னு தான் நம்மளால் கேள்வி கேட்க தோணுது. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். முதல்ல மக்கள்கிட்ட என்னை தேடுங்க சார் அப்படின்னு சொன்னார். மக்கள்கிட்ட தேடி விஜய் வருவாரா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி தான். ஏன்னா மக்கள்னாலே விஜய்க்கு ஆகாது, மக்களை பார்க்கவும் வர மாட்டார், மக்களுக்காகவே நிற்க மாட்டார். அவர் அரசியல் கட்சி தலைவராக இருக்கும்போதே அப்படி இருந்தார். முதலமைச்சராக ஆகிட்டார், இப்போ மக்களை தேடி வருவாரா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஜெயிச்சேன்னா ஒரு ஊருக்காக வரேன் அப்படின்னு சொன்னார், முதலமைச்சராக வரேன் அப்படின்னாரு. ஒரு மாதம் ஆயிடுச்சு, இன்னும் எந்த ஊருக்கும் போகலை. திருச்சி கிழக்குக்கு மட்டும் போயிட்டு வந்தார். பெரம்பூர் தொகுதிக்கு இன்னும் நன்றி செலுத்த வரல, அது எப்போ வர போகிறாரு அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிஸ்ட் கட்சி மூத்த தலைவர் முத்தரசன் இருக்கிறார்ல, அவர் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லியிருக்கிறார். அதாவது இந்த ஆற்றுப்படையில் ஆடு வந்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குமா, மேய்ஞ்சிட்டு இருக்கும்போது தூரத்தில் ஒரு இடம் பார்க்குமா, அந்த இடம் ரொம்ப பச்சை பசைலாக இருக்குதுடா, இங்கே இருக்கிறத விட இங்கே காஞ்சி எல்லாம் கருவாடாக இருக்குது, பில்லு இல்லை, நம்மளுக்கு உணவு இல்லை, அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பச்சை பசைலாக இருக்குது, ஏன் நம்ம அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கறைக்கு போயிடுமா. அங்கே போனால் இதை காட்டிலும் இன்னும் பயங்கரமாக காஞ்ச காடாக தான் இருக்குமா. அப்போது அந்த ஆடு யோசிக்கும், அங்கேருந்து பார்க்கும்போது பச்சையாக இருந்ததே, ஏன்னா இங்கே வந்தால் அதை விட ரொம்ப மோசமாக இருக்குதே, திரும்பி அங்கே போயிடுவோமோ, ஒருவேளை போனாங்க நம்ம சேர்த்துப்பாங்களோ அப்படின்ற ஒரு நிலைமையில தான் இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இன்றைக்கி என்ன பண்ணுறாரு, தமிழ்நாட்டு அரசியல் இருக்குது அப்படின்னு அவர் 19 ஒரு ஸ்டோரியை சொன்னாருங்க. அதாவது நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, 19 சொல்லிட்டேன் அப்படின்னு அவர் சொன்னார். இதில் 2 விஷயங்கள் நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அரசியலில் விவாதிக்கிறதுக்கு இது 2 விஷயத்த முத்தரசன் அவர்கள் இன்டைரக்டாக சொல்கிறாரோ அப்படின்னு இங்கே நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. என்னன்னா, ஒன்று திமுக கூட்டணியிலிருந்து விலகி போன கட்சிகள், இன்னொன்று அதிமுகலேருந்து விலகி போன நிர்வாகிகள். இவங்க 2 பேரையும் நம்ம இந்த ஸ்டோரியில் லிங்க் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு விஷயத்தில் நம்ம இருக்கிறோம். இப்போது திமுக கூட்டணியில் நீங்கள் கொள்கை ரீதியாக கூட்டணி இருக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே என்ன பண்ணீங்க, கொள்கை ரீதியாக இருந்தீங்க. ஒரு சில நேரத்தில் திமுக ஆட்சியில் இருக்கும்பொழுது தவறும் பட்சத்தில் மக்களுக்கோ தொழிலாளர்களுக்கோ பணியாளர்களுக்கோ தவறும் பட்சத்தில் இதே கூட்டணி கட்சிகள் கூட்டணிக்குள்ளே இருந்தும் எதிர்த்து குரல் கொடுத்துருந்தாங்க. இந்த சாம்சங் ஊழியர்களாக இருக்கட்டும், தூய்மை பணியாளர்களாக இருக்கட்டும், இது போல் பல விஷயங்களில் வந்து வேங்கை வயல் விஷயமா இருக்கட்டும், இது போல் பல விஷயங்களில் கள்ளக்குறிச்சி சாராய விவகாரம், இதில் கூட எல்லா விஷயத்துலையும்
திமுக கூட்டணியில் இருந்தும் கூட இந்த தோழமை கட்சிகள் எதிர்த்து போராடினாங்க, வெற்றி பெற்றாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த கூட்டணி வேண்டாம், அங்கே போயிடுவோம்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பக்கம் போயிருக்கீங்களே. ஆனால் அந்த பக்கம் போன பிறகு அது பச்சை பசேல் இருக்குது, செழிப்பாக இருக்குது, அந்த பக்கம் போகலான்னு சொல்லிட்டு நீங்கள் போனீங்க. ஆனால் அங்கே உள்ளே போய் பார்க்கும்போது தான் தெரியுது பயங்கரமான ஒரு சீர்கேடுகள் நடந்திருக்கு, பயங்கரமான ஒரு விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லா கட்சியினரும், அதாவது விடுதலை சிறுத்தைகள் எல்லாருமே வாயை மூடிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்த சொல்கிறேன். சட்டமன்றத்தில் விஜய் அவர்கள் பதிவு பண்ண விஷயத்த நான் சொல்கிறேன். அவர் என்ன பண்ணுறாருன்னா, நான் இன்னைக்கு நேற்றுக்கு அரசியலுக்கு வரல, இதுக்கு முன்னாடியே அரசியல் இருந்திருக்கிறேன், ஈழத்தமிழர்களுக்காக நான் போராட்டம் பண்ணியிருக்கிறேன், உண்ணாவிரதம் இருந்திருக்கிறேன், அப்படி இப்படின்னு சொல்கிறார்ல. இந்த ஆட்சியில் பங்கு பெற்றிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு, சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு இருக்கிறார்ல, அவருடைய வீடியோ இன்னைக்கு வைரலாக பரவிட்டு இருக்கு. அதாவது அந்த ஈழ விடுதலை போர் நடக்கும்போது ராஜபக்ஷக்கு எதிராக கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களை ஷூட்டிங் ஸ்பாட்ல போயிட்டு என்ன பண்ணியிருக்காரு, கையெழுத்து கேட்டிருக்காரு. ஆனால் அவர் பார்த்துட்டு நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு, திருப்பி அனுப்பிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் எஸ் ஏ சந்திரசேகர் கிட்ட போய் கேட்கும்போது எஸ் ஏ சந்திரசேகர் இதில் எங்களுக்கு விருப்பம் இல்லை, நாங்கள் கையெழுத்து போட மாட்டோம், விஜயம் போட மாட்டாரு அப்படின்னு அவரு திருப்பி அனுப்பிச்சிருக்காரு. ஸோ ஈழ விடுதலை போராட்டத்துக்கு இன துரோகியான ராஜபக்சக்கு எதிராக கையெழுத்து போடவே அஞ்சின விஜய் அவர்கள் ஈழ விடுதலைக்காக நீங்க என்ன போராட்டம் பண்ணீங்க? சரி, நிதி கொடுக்கிற விஷயத்திலாவது நீங்க ஒரு முன்மாதிரியா இருந்தீங்களா அப்படின்னா அங்கேயும் 500 ரூபாய் கொடுக்குறீங்க. சரி, மீனவர் பிரச்சனைக்கு ஒரு குரல் கொடுத்தாருப்பா, அது என்னப்பா குரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க போயிட்டு புலி படத்துல நான் இத்தனை பாட்டு இல்லை அப்படி இல்லைன்னு கேட்டிருக்கீங்க, இந்த படத்துல 5 குத்து பாட்டு வச்சிருக்கேன், நான் அடிச்சா தாங்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்க பெருமைகளை நீங்க பேசுறீங்க. மீனவர்களுக்காக நீங்க மீனவன் நண்பன் படம் பார்த்துட்டு நான் மீனவர்கள், இதெல்லாம் என்ன அப்படின்னு நம்மளுக்கு புரியல. இதுதான் விஜயனுடைய போராட்ட குணமா இருக்கு. ஸோ இன்னைக்கு அங்க போனவங்கெல்லாம் திரும்ப இங்க வரலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அங்க போனா ரொம்ப காஞ்ச காடா இருக்குது, ஸோ இருக்கிறத விட்டு நம்ம பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டு இங்க வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்களா யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே நீங்க அதிமுக நிர்வாகிகள் வந்தாங்கன்னா, அதிமுகவில் குறுநில மன்னர்களாக இருந்தாங்க, ஒரு சில மாவட்டங்களை கட்டி ஆண்டு இருந்தாங்க, அவங்களுக்குன்னு ஒரு பேர் இருந்தது, புகழ் இருந்தது, தனி மரியாதை இருந்தது, ஒரு அதிகாரம் இருந்தது அதிமுகவில். இன்னைக்கு பதவி சுகத்துக்காக, அதிகார சுகத்துக்காக அதிமுகவிலிருந்து விலகி தாவேக்கா பக்கம் போறீங்க. ஆனால் தாவேக்கால போயிட்டு 10-11 தான் இருக்கீங்க. இப்போ போனவங்களாம் எங்கே இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. உங்கள் மாவட்டத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு அதிகாரமாக செயல்பட்டுருக்கீங்க, உங்கள் மாவட்டத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இல்லை. இது அதிமுகவில் இருக்க உங்களை மதிச்சிருந்தாங்க, இன்னைக்கு அந்த பக்கம் போயிட்டாங்க. அங்கே போனால் நம்மளுக்கு இந்த இடம் கிடைக்கும், அந்த இடம் கிடைக்கும், அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அதிமுகவிலேருந்து தாவேக்கா பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப செழிப்பாக இருந்தது. அங்கே போனால் நம்ம இந்த 4 ராஜினாமா எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க பாருங்க, அவங்க கூட இன்னைக்கு யோசிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு சீட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு தகவல் இருந்துருக்கு. விஜய் அவர்கள் அந்த 4 பேருக்கும் அந்த தொகுதியில் நல்ல பேர் கிடையாது, அவங்களை நிற்க வச்சா நம்ம கன்ஃபார்மாக தோப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உளவுத்துறை ரிப்போர்ட்டின் அடிப்படையில் அந்த 4 பேருக்கு சீட்டு கொடுக்கணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு வராராம். ஸோ இங்கேருந்து எல்லாருமே அங்கே போனீங்க. ஆனால் அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது, இதுக்கு அதிமுகவில் இருந்திருக்கலாமோ, திரும்பி போனால் எடப்பாடி பழனிசாமி சேர்த்துப்பாரோ அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டாங்க. ஸோ முத்தரசன் அவர்கள் சொன்ன இந்த கதையில் இவங்க 2 பேருக்கு லிங்க் இருக்குது அப்படின்னு தான் நம்ம இங்கே பார்க்கணும். ஒன்று அதிமுகவிலிருந்து விலகி போனவர்கள், இன்னொன்று திமுக கூட்டணியிலிருந்து விலகி போனவர்கள் அப்படின்னு தான் பார்க்கணும். ஸோ விஜய் கட்சிக்கு ஆதரவு அப்படின்று சொல்லுகிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிற முன்னாள் மூத்த தலைவர் முத்தரசன் அவர்கள் இந்த மாதிரி ஒரு கருத்து குட்டி கதை சொன்னது, தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்ததை முத்தரசன் அவர்கள் எதிர்க்கிறாரா, அவருக்கு விருப்பம் இல்லையா அப்படின்றது இங்கே நம்ம பதிவு பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா அவருக்கும் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் உள்ள அந்த ஒரு நல்ல நட்புறவை என்ன பண்றாரு, வெளிப்படுத்துறாரு. எப்பவுமே மு.க. ஸ்டாலின் தான். அவர் தேர்தலுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணல, நான் மீட் பண்ணவே இல்லை. ஸோ இன்னைக்கு அவர் பேர் மீட் பண்ணனேன். அவர் எப்போதும் போல அதே மு.க. ஸ்டாலினாக தான் இருக்கிறார். அதே உபசரிப்பு தான், அதே மரியாதை தான், அதே அன்பு தான், அப்படியே அவர் அப்படி தான் இருக்கிறாரு, மாறவே இல்லை அப்படின்றதையும் அவர் பதிவு பண்ணுறாரு. ஸோ விஜய் அவர்கள் சொன்ன குட்டி கதை எந்த அளவுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சோ, முத்தரசன் அவர்கள் சொன்ன இந்த குட்டி கதையும் இப்போ தாவேக்காவுக்கு ஆதரவு அப்படின்ற நிலைப்பாட்டில் ஒரு பெரிய பூகம்பம் வெடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் ஒருவேளை தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்தது முத்தரசன் அவர்களுக்கு விருப்பம் இல்லையா அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லை கூட்டணி கட்சிகள் எல்லாருமே விலகி போயிருக்கிறாங்க திமுக கூட்டணி விட்டு, அது சரியில்லை அப்படின்னு சொல்ல வராரா, இல்லை அதிமுகவிலிருந்து விலகி போன நிர்வாகிகளுக்கு சொல்ல வராரா அப்படின்றதுல ஆக மொத்த முத்தரசன் அவர்கள் சொன்னது, இக்கரையிலேருந்து அக்கறைக்கு பார்த்தா பச்சையாக தான் இருக்கும், போய் பார்த்தா தான் பெரிய ஏமாற்றம் இருக்கும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. இதை பற்றியோட கருத்து நான் அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.